எனது அப்பா, அம்மா, மதிப்புக்குரிய சித்தப்பா, குடும்பத்தினர், டைரக்டர் சி வி ராஜன் ஆகியோரின் ஆசீர்வாதங்களுடன் பிள்ளையார் சொல்லி போட்ட சங்கிலி படத்திலிருந்து எனது 100வது படம் ராஜகுமாரன் வரை என்னை உருவாக்கி ஆதரித்து ஆளாக்கிய இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், சக நடிகர் நடிகைகள், விநியோகஸ்தர்கள், தியேட்டர் உரிமையாளர்கள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் என் உயிரினும் மேலான ரசிகர் பெருமக்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஆலமரத்தடியில தான் என் திரையுலக வாழ்க்கை ஆரம்பிச்சேன். இது போல மேலும் மேலும் வளர உங்கள் வாழ்த்துக்களை வேண்டி விரும்பும் உங்க பிரபு. வாங்க வாங்க சேனாபதி ராஜா தங்கச்சிகளே, என்ன விசேஷம்? அர்ச்சனை பண்ணணும். நாங்க தான் முதல்ல வந்தோம். எங்க அர்ச்சனை தான் முதல்ல பண்ணணும். சாமி, எங்க அர்ச்சனை தான் முதல்ல பண்ணணும். எங்க அர்ச்சனை தான் முதல்ல பண்ணணும். அண்ணா கூடி வந்திருக்க, யாருக்கு முதல் அர்ச்சனை பண்றதுன்னு தெரியலையே. எல்லாரும் ஒன்னா கேக்குறாளே, யார் பேருக்கு அர்ச்சனை பண்றது? விசாக நட்சத்திரம் துலா ராசி. ராஜகுமாரன். விசாக நட்சத்திரம் துலா ராசி. ராஜகுமாரன். எல்லாருக்கும் சேர்த்து ஒரே அர்ச்சனையா பண்ணி விடுறேன். அவங்க தேங்காய அவங்களே உடைச்சிடணும். தேங்காய नक्षत्रे तुलारासूजास्य राजकुमारन् नामधेयस्य महागणपते नमः प्रार्थनां कुर्यात् एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ति प्रचोदयात् महागणपते नमः सर्वोपचारपूजां समर्पयामि. வலு இருக்கிற வரைக்கும் உங்க கால் தரையில படுறதுக்கு நாங்க சம்மதிக்க மாட்டோம். உங்க அம்மா அப்பா ஆசீர்வாதத்தோட எங்க எல்லாரோட அன்பும் பாசமும் இருக்கிற வரைக்கும் உங்களை எந்த பொல்லாப்பும் நெருங்காது. ராஜகுமாரா, இன்னைக்கு உங்க பிறந்த நாளியா, நீங்க இன்னைக்கு மாதிரியே என்னைக்கும் ஓஹோன்னு இருக்கணும். நீங்க நடக்கிற வழியெல்லாம் நல்லதே விளையணும். இந்த ஊரும் உலகமும் என்னைக்கும் உங்க பேரை சொல்லியே வாழணும். நேத்து நான் சொல்லி கொடுத்தேன் திருக்குறள், அதை சொல்லு பாப்போம். கற்க 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 கற்க. படிச்சுட்டு வர சொன்னா படிக்காம வந்து நின்னு இப்படி முழிக்கிறியே. படிச்சேன் சார், வரமாட்டேங்குது சார். உங்க அப்பாவுக்கு இருக்கிற பேர் என்ன, புகழ் என்ன, மரியாதை என்ன, அதையெல்லாம் நீதாப்பா காப்பாத்தணும். நீயே உங்க அப்பா பேரை கெடுத்துருவ போல இருக்க. ஏப்பா ராஜகுமாரா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் உங்க பேரை கெடுத்துருவேனாப்பா? ஏப்பா அப்படி கேக்குற? வாத்தியார் தான் அப்படி சொன்னார். ஏன் நீ சரியா படிக்கலையா? நான் நல்லாதான்ப்பா படிக்கிறேன். ஆனா வாத்தியார் கேள்வி கேட்கும் போது மட்டும்தான் எனக்கு எதுவுமே வரமாட்டேங்குதுப்பா. அதனால உங்க பேரு கெட்டு போயிருமாப்பா? ஏய், இதுக்கு போய் அழுதுகிட்டு வா சொல்றேன். இவர் யாரு? மகாத்மா காந்தி. இவர் படிச்ச படிப்புக்கும் போட்டிருக்கிற உடுப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஆனா இந்த உலகம் பூரா இவரை மகாத்மான்னு சொல்லுது. அது ஏன்? காமராஜரை பாரு, அவர் படிக்கல, இருந்தாலும் அவரை படிக்காத மேதன்னு இந்த நாடே சொல்லலையா? படிச்சா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், வக்கீல் ஆகலாம், விஞ்ஞானி ஆகலாம். படிச்சாலும் படிக்கலைனாலும் நல்லவன்னு பெயர் எடுக்கிறதாப்பா முக்கியம்.
அதுக்கு நான் என்னப்பா பண்ணணும்? காந்தி சொன்ன மாதிரி உண்மையே தான் பேசுவேன்னு உறுதிமொழி எடுத்துக்க. பொய்யே பேசாம வாழ்ந்து காட்டு. ஒரு நல்லவனை பெற்றெடுத்த பெருமை இந்த சேனாபதி ராஜாவுக்கு தன்னால வந்து சேருப்பா. அப்படின்னா இன்னில இருந்து நான் உண்மையதான்ப்பா பேசுவேன். இது சத்தியம். போய் சொல்றான், நம்பாதீங்க ஐயா. கட்ட பொண்டாட்டி இருக்கும்போது உனக்கு இன்னொருத்து கேக்குதா? வீட்டுக்கு வர உன்னை கவனிச்சு. ஏய், கட்ட புருஷமையா தப்பு சொல்ற. நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டி அடி. நீ ஒரு ஆம்பளையா? உனக்கு வெட்டமா இல்ல? ஐயா, அவளை நம்பாதீங்க ஐயா, போய் சொல்ற ஐயா. ஐயா, இந்த ஆளு அந்த வள்ளியம்மா கூட கரும்பு தோட்டத்துல தப்பு பண்ணது உண்மைதான் ஐயா. ஏய், அதுக்கு என்னடி அத்தாச்சி? இந்த தாலி மேல சத்தியமா சொல்றையா, இந்த ஆளு தப்பு பண்ணது உண்மைதான் ஐயா. என்னம்மா அது தாலி மேல சத்தியம் பண்ற? கண்ணால பாத்தியா நீ? நான் கண்ணால பாத்திருந்தா கூட அது பொய்யா போகும். ராஜகுமாரன் தம்பி வாக்கு எப்படியா பொய்யா போகும்? ராஜகுமாரன் கூப்பிடுங்கப்பா. ராஜகுமாரன், இந்த அம்மாவோட புருஷன் ஒரு பொம்பளையோட தப்பு செஞ்சதா இந்த அம்மாவே சொல்றாங்க. அதுக்கு சாட்சி நீதான்னு சொல்றாங்க. உண்மையாப்பா? சொல்லுங்க தம்பி. ஐயோ, ஓடிடு. ஐயா, நானும் வெள்ளையம்மாளும் இந்த கரும்பு காட்டுக்குள்ள தப்பு பண்ணிட்டு இருந்தத அதுவும் நீங்க பார்த்தத யார்கிட்ட சொல்லிடாதீங்க ஐயா. ஐயா, தப்பு பண்ணது உண்மைதான். அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. நிறுத்துங்க. இந்த பாருங்க, தப்பு பண்ணக்கூடாது. செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னா இந்த ராஜகுமாரனுக்கு பிடிக்காது, தெரியல? தம்பி, இனிமே நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், பொய்யும் சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க தம்பி. பால் முடியுமா? பால் என்ன நிறைஞ்சதா? சரி, ஆளை விடு. ஜகமா பால், ஜகமா பால். வர வர நீ என் பேரை வாயை திறந்து கூப்பிடுறது இல்ல, ரேடியோ தான் கூப்பிடுது. இவங்க பெரிய ஜான்சி ராணி. இவங்க பேரை வாயை திறந்து கூப்பிட்டா தான் வெளியே வருவாங்க. மொத்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. மேட்ருக்கு வா, நெக்ஸ்ட் மீட்டருக்கு போகணும். ஆமா, நீ பால் கறக்குறிய பசுமாடு, அது என்ன விலை? 10,000 ரூபாய். 10,000 தானா? மொத்தம் எத்தனை லிட்டர் கறக்கும்? 20 லிட்டர். காலையில எத்தனை லிட்டர்? 10 லிட்டர். சாயந்தரம் 10 லிட்டர். மொத்தம் எத்தனை சேரும்? அதான் முதல்லயே சொல்லிட்டேன் 20 லிட்டர்னு. அப்புறம் என்ன வளவளான்னு பேசிட்டு? உனக்கு எத்தனை லிட்டர் வேணும், எவ்வளவுக்கு வேணும்? எனக்கு 8 அணாவுக்கு. உன்னை கூப்பிடுதே, இது ஜப்பான் டெக்னாலஜி. பின்னால பால் ஊத்துதே, அது ஜெர்மன் டெக்னாலஜி. இந்த 2 டெக்னாலஜி கலந்து நான் வீட்டுக்கு பால் சப்ளை பண்றேன். நீ தைரியமா வந்து என்கிட்ட 8 அணாவுக்கு பால் கேக்குற. இந்த பார், என் பாலை மோந்து பாக்குறதுக்கு உதவுமா இந்த 8 அணா? பிச்சைக்காரன் நாயே, எந்த மரத்தடியில் உட்கார்ந்து இந்த 8 அணாவை பிச்சை எடுத்த? இல்ல உண்டியல் கடையில் ஓட்ட போட்டு உருவனியா? ஒட்டு பாரு எவ்வளவு வரிசை வச்சிருக்கான்னு. இங்க நின்ன இடிச்சு தள்ளிடுவோம். பா, உன் புருஷன் பேர் என்ன? கோடீஸ்வரன். அந்த நாய் காலையில செருப்படி 5 விழும்னு சொல்லி வை. அவனுக்கெல்லாம் காப்பி கேக்குதா? அந்த வாயை போட்டு மண்ணில் வச்சு தேய்ச்சு விடு. வீச்சர்வா வீராசாமி வந்திருக்கேன். வீச்சர்வா 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 வீச்சர்வா. ஏன்டா உன் பேரே ஏலம் போட்டுட்டு இருக்க? ராஜபு, நான் யாரு? யாரு? இந்த ராஜகுமாரிய மேக்கப்பா. நான் எங்க வரைக்கும் ஒரு காக்கா, குருவி, கொசு, கோழி, கால்ரா, மலேரியா, சிங்கப்பூர், பாக்டீரியா எதுவுமே உன்னை தொட விட மாட்டேன். மிக கொடூரமானவன். அது எனக்கு தெரியும். இப்ப நான் அத்தை வீட்டுக்கு போகணும். வடக்க போனா பணக்காரத்தை விடு, தெக்க போனா ஏழாத்த வீடு. எந்த வீடு போன? ஓஹோ, அப்படின்னா ஏழாத்த வீடு. டேய் சுப்பிரமணி, வேட்டி வந்துட்டே இருக்கற, சீக்கிரமா பொண்ணு கூட்டிட்டு வா. டேய், மாப்பிள்ளனா அப்படி தான இருக்கும். அக்கா, சீக்கிரம் பொண்ணு அனுப்பி வை, இவன் ரொம்ப அவசரப்படுறான். டேய் இருடா, இப்பதான் பூ வெச்சிட்டு இருக்க. டேய், மாப்பிளைக்கு என்ன பேர் வைக்கிறது? அக்காவே கேட்டுருவான். அக்கா, மாப்பிளைக்கு என்ன பேர் வைக்கிறது? எனக்கு பிடிச்ச ஒரே பேரு என் மாமன் பேரு தான். அப்ப நீதான் ராஜகுமாரன். சரி, பொண்ணு பேர் என்ன? அக்கா, பொண்ணு பேர் என்ன? போங்கடா, என் பெரிய நான் எப்படிடா சொல்றது? அப்ப பொண்ணு பேரு வைதேகி. போய் மாப்பிள்ளை பக்கத்துல உட்காருடி. ஏய், பொண்ணு வந்துருச்சு, தாலி கட்டா. ஏய், கடி மேல கடி மேல.
அத்தை அவங்க இல்ல. அதான் வேணும். அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. அது மாடு கண்ணு போட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதான் சீம்பால் சாப்பிட்டு போலான்னு வந்தேன். அவங்க எப்போ வர்றது, நான் எப்போ சீம்பால் சாப்பிடுறது? வரேன். மாமா, அத்தை அப்பட எப்போ வந்தீங்க? என்ன செய்றீங்க? அதாவது வீராசாமி கண்ணுக்குட்டி போட்டதா மாடு வந்து சொல்லுச்சு. அதான் இந்த சீம்பாலுக்காக. வீராசாமி கண்ணுக்குட்டி போடுச்சா? என்ன சொல்றீங்க? அதாவது மாடு கண்ணு போட்டுச்சு. சீம்பால் சாப்பிடுறது தப்பா ஏங்க? மாப்பிள, அதுல தப்பே இல்ல. இது உங்க வீடு மாதிரி. உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க எப்ப வேணா வாங்க, எது வேணா சாப்பிடுங்க. நான் உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல, சாப்பிட்டு முடிச்சிட்டேன். நான் வரேன். ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் திருவிழாவோட நம்ம குலதெய்வ திருவிழாவையும் சேர்த்து நடத்துறது தான் வழக்கம். இந்த வருஷமும் அதே மாதிரி சிறப்பா நடத்திடலாம்னு நினைக்கிறேன். என்ன, உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? மாப்பிள்ளைங்களா, உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீங்க எது செஞ்சாலும் அது சரியா தாங்க இருக்கும். என்ன மச்சான், உங்க பேச்சுக்கு மறு பேச்சு உண்டா? சுத்துப்பட்டு 8 ஜமீன்களையும் கூப்பிட்டு அமக்கலப்படுத்த மாட்டோம். இந்த வருஷம் திருவிழாவை சிறப்பா கொண்டாடுறோம். கோலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், ஜல்லிக்கட்டு எதுலையுமே நம்ம ஜமீன் குறைஞ்சதில்லைன்னு அத்தனை ஊருக்கும் காட்டுறோம். வர்ற 15வது நாள் வெள்ளிக்கிழமை நம்ம ஊர் திருவிழாவுக்கு காப்பு கட்டுறோம், கொடி ஏத்துறோம். யாரோட காரா அது? ராஜகுமாரோட மாமா காருங்க. யாதா இருந்தாலும் சரி, என் மேல சேரடிச்ச அந்த காரையும் காருக்குள்ள இருக்கவங்களையும் சேதம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து சேருங்கடா. போங்கடா. ஆளப்பட்டிக்காரங்கம்மா. காரை வேகமா ஓட்டு. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. செல்வியோட காராச்சது. ராஜபு, 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 ராஜபு. என்ன? செல்வி வந்து இந்த காரை ஆலப்பட்டி ஜமீன்காரங்க குதிரையில வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜபு,
செல்வி, செல்வி, அத்தை, மாமா. அடடே செல்வியா, வாமா. உள்ள வாமா. இடது கால் வச்சு வரட்டுமா, வலது கால் வச்சு வரட்டுமா? எந்த கால் வச்சு வேணாலும் வா. நீ என்ன புதுசாவா வர? இந்த வீட்ல உன் கால் படாத இடம் இது. அப்படின்னா 2 கால் எடுத்து வச்சு வந்துடுறேன். மாமா. என்னம்மா அது பொட்டி பொடிக்கையோட நேரா இங்க வந்துட்ட, உங்க வீட்டுக்கு போகாம? என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல அத்தை மாமா, அதுக்கப்புறம் தான் அப்பா அம்மா. முதல்ல நான் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. ஓ, போயிட்டு வரேன் மாமா. வரேன். சரிம்மா. டேய், உன்னை நான் அங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன். நீ எப்ப இங்க வந்த? என்ன இருந்தாலும் நான் வரப்போற இடம் இதானே, அதான் இங்க வந்தேன். வரட்டா? வராத. நான் உங்களை தனியா வந்து அப்புறமா பார்த்தேன். எங்க போன செல்வி? நான் தான் மாமா வீட்டுக்கு போயிட்டேன்ல. அடடடட செல்வி, நான் புள்ளி வைக்கிறதுக்கு முன்னாடி நீ கோலமே போட ஆரம்பிச்சிட்ட. திருவிழாவுக்கு ஒண்ணு வர சொன்னதே பரீட்சைக்கு விட்ட லீவ் முடியறதுக்குள்ள எப்படியாவது உன் மாமா மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக தான். அப்பா, மாமா விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க. அவர் எங்க இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, டிங்கிரிடா கட்டிங்காலா. தோக்க மாட்டேன், தோக்க மாட்டேன், தோக்க மாட்டேன். தன்னை ஒருத்தன் தாண்டி போனாலே தாங்கிக்க மாட்டான் இந்த யுவராஜ். அவன்கிட்ட போய் தோத்துட்டு வந்து நிக்கிறீங்களா? நான் அவனை ஜெயிக்காம விட மாட்டேன், ஜெயிக்காம விட மாட்டேன். Come on, quick, quick, quick. What nonsense, idiot. போயா. தம்பி நீங்க யாரு? யோ, எடுத்து வைங்கயா. எடுத்து வையா. தம்பி நீங்க யாரு தம்பி? புரியலையே. போயா. யோ, எடுத்து வைங்கயா. நீங்க இந்த ஊர் தானே? நான் யாரு என்னன்னு யாரும் கேட்க கூடாது, தெரியுமா? Come on யா, quickயா. தம்பி நீங்க யாருன்னு எனக்கு மட்டும் சொல்லுங்களேன். ஐயோ, ஊர்ல எறும்பு சாஸ்தியா? இந்த கடி கடிக்குது. இங்க பாருங்க, என்னை அடிக்கடி தொந்தரவு பண்ண கூடாது. நான் படிச்சவன், ஜாக்கிரதை. சரியான நேரத்துல வந்தார். இப்ப பாருங்க. கேப்பாரு பாரு கேள்வி. டேய் எந்திரா. தேங்க்ஸ். யாரா நீ? நான் யார் என்ற கேள்விக்கு காலம் பள்ளி சொல்லும். ஆமா, பெரிய கட்டபொம்மன் பரம்பரை. காலம் பதில் சொல்லு. மரியாதையா யாருன்னு சொல்றா? மனிதன். அப்ப பின்னால் நிக்கிறதெல்லாம் என்ன பண்ணீங்களா? டோன்ட் நோ, எனக்கு தெரியாது. ஐ நோ நீ யாருன்னு இப்ப சொல்லியே தீரணும். நான் யாருன்னு போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. போக போக நீ போறதாண்டா தெரியும். அப்புறம் வேற என்னையா தெரியும்? டேய் கொம்பு முளைச்ச தலையா. டேய் சிகப்பு கல்லல்ல நிறுவத்து போட மாட்டா எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? டேய் யாரா நீ? கையெடுங்க. நீங்க யாரு? நான் பால்காரன். நான் தபால்காரன். நான் மில்க் மேன். நான் போஸ்ட்மேன். நோ மேன். எஸ் மேன். யூ போ மேன். கோ மேன். ஐ போ மேன். தேங்க்ஸ் மேன். அஞ்சல, இத பத்திரமா கொண்டு போய் வைதேகி கிட்ட சேர்த்துரு. அஞ்சல, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நான் ஆற்றங்கரைக்கு வருகிறேன் மாமா. இது ஒரு தூது புறா. இதை நம்பி எலவு காத்து கிளி மாதிரி உட்காந்துருக்கீங்களா ராசப்பூ? டேய், இது வர்ற என் பச்சை கிளி வருது. ராசா, அப்பு, என்னடா? வெண்புறா. இந்த பக்கம் பச்சை கிளி, இந்த பக்கம் வெள்ளை கிளி. இன்னைக்கு உங்க பாரு பெரிய கிளிதான். செல்வி, எப்பமா வந்த? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நான் என் மாமனை பார்க்க போறேன். நீ எங்க போற? நான் கோயிலுக்கு போறேம்மா. நான் என் மாமனை பார்க்க போறேன். போயிட்டு வர. இந்த பாரு, அவ கண்ணுல நான் படக்கூடாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. போ. செல்விமா, எப்ப வந்தீங்க? எங்க வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? நல்லா படிக்கிறீங்களா? என்ன அது? இந்த ஊர்ல யார பார்த்தாலும் நல்லா படிக்கிறியா நல்லா படிக்கிறியான்னு கேட்டு இருக்காங்க அபசகன மாதிரி. யோ, எதுக்கு அது? ஏமா, ஒரு மனுஷன் வீரமா நிமித்தி வைக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? சரி, தொங்க போடுற விடுங்க. ஆமா, அவ எந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கா? எங்க அக்கா வைதேகி. காது பெருத்த கருப்பராயன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கா. காது பெருத்த கருப்பராயனா? ஏமா,
கருப்பராயன் காதுல ஒரு விஷயத்த சொன்னோம்னா அது கண்டிப்பா நடக்கும்னு இந்த ஊர்ல ஒரு ஐதீகம். அதனால இந்த ஊர்ல இருக்க அல்லா பேரும் அவன் குறைய சொல்லி சொல்லி அந்த சாமிக்கு காது பெருத்து போனதுதான் மிச்சம். அவ்வளவு பெரிய காதல் அவ என்னையா சொல்லிட்டு இருப்பா? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் என் மாமனை தவிர வேற எதுவும் உன்கிட்ட கேட்டதில்ல. எனக்கு என் மாமன் வேணும், எனக்கு என் மாமன் வேணும், எனக்கு என் மாமன் வேணும், எனக்கு என் மாமன் வேணும். செல்வியம்மா, ஒரு இம்பிடு காண்டு ஞானம் படத்துக்காக நம்ம சுப்பிரமணியம் என்ன பண்ணா? வெட்டித்தனமா ரயில் ஏறிச்சு மயில் ஏறி ஊரை சுத்தி வந்தான். அதே நேரத்துல நம்ம கணபதி என்ன பண்ணா? ஆத்தாளை அப்படி சுத்தி பழத்தை வாங்கிட்டான். நான் என்ன சொல்றேன், கல்லா இருக்க கருப்பராயனை சுத்துறதுக்கு பதிலா உங்க மாமனையே சுத்துங்க. அவருக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு தெரிஞ்சுங்க. அதே மாதிரி நடந்துக்குங்க, மனசுல இடத்த புடிச்சுக்குங்க. என்னம்மா யோசனை? பரவாயில்ல, நல்ல ஐடியா தான் கொடுத்திருக்கேன். என்னம்மா பேப்பர் தர்றீங்க? பேப்பர் இல்லையா அது, 100 ரூபாய் நோட்டு. 100 ரூபாய் நோட்டா? விரைச்ச மாடு மாதிரி வீச்சருவாலும் வில்லங்கமான மீசை வச்சு சுத்திட்டு இருக்கியா? ஏன்? என் தங்கச்சிக்காகத்தான் ராசப்பு. தங்கச்சியா? பொத்தி பொத்தி வளர்க்கிற அந்த பூங்குயில, அந்த அழகு மயில, அந்த பாச மலர, அந்த பரலோக தேவதைய ஒரு நல்லவங்களை ஒப்படைக்கிற வரைக்கும் என் வீரம் குறையாது, இந்த வீச்சருவாலும் இறங்காது. சரி சரி, கவலைப்படாத, அதெல்லாம் காலகாலத்துல நடக்கும். அம்மா யாராவது பொண்ணு பார்க்க வந்தாங்களா? என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், பதில் சொல்லி. செல்வியா, எப்ப வந்த? இப்பதான் மாமா. எப்படி இருக்க? நீயே பார்த்து சொல்லு மாமா, நான் எப்படி இருக்கிறேன்? நல்லா இருக்கமா? யோ, நான் உன்ன கேட்கல, மாமாவை தான் கேட்டேன். நீ எப்பமா நல்லா இல்லாம இருந்திருக்க? நீ இன்னும் காலேஜ் போல? என்ன மாமா நீ எப்ப பார்த்தாலும் இதையே கேட்டுட்டு இருக்க? நீயே நியாயமான்னு கேளியா? ராசப்பு, நியாயமா இது? இல்ல நியாயம் இல்ல. சரி வா போலாம். இரு மாமா. ஏய் நீ போயா. அத்தை மக மடி மெத்தையப்பூ ஆடி விளையாடு ஆடும் வரை ஆடி புட்டு வீடு வந்து ஜரப்பூ. என்ன மாமா நீ? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட பிரியமே இல்ல. ஏய் செல்வி, அழாத. உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஊஞ்சல் கட்டி தரியா? செல்வி, வைதேகி, என் கூட சேர்ந்து ஆட வரீங்களா? நான் தான் முதல்ல ஆடுவேன். நான் தான் முதல்ல ஆடுவேன். நான் தான் முதல்ல ஆடுவேன். அப்ப காசு சுண்டி போட்டு பார்க்கலாமா? செல்வி, நல்லா புடிச்சுக்க. சரி மாமா. விட்டுறாத. சரி. பாத்து. ட்ரவுசர். ட்ரவுசர். ஐயோ ட்ரவுசர். ட்ரவுசர். ஊஞ்சலா ஊஞ்சலா அதெல்லாம் பழகலாம் இல்லையா? அது நாளைக்கு பாத்துக்கலாமே. அதெல்லாம் கவலைப்படாத மாமா. அங்க பாரு. சரி, பாத்து உட்காரு. பாத்து பாத்து பத்திரம். நீங்க முக்கியமான ஆளை பார்க்கணும். உன்னை தள்ளி விட்டுட்டு ஓடிடுறேன். இரு மாமா. நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அதுக்காக தான் வந்ததே. சரி சீக்கிரம் சொல்லு. இங்க பாரு மாமா. இந்த கிச்சு கிச்சு எல்லாம் வச்சுக்காத. என்ன விஷயம் சொல்லு. நீ கட்டிக்க போறவளை பத்தி ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பல, அத கொஞ்சம் சொல்ல. கோலனா ரொம்ப இஷ்டம்னு சொல்லிச்சுல, இன்னைக்கு பாரு. அம்மணி, என்னது? குலதெய்வ திருவிழாக்கு கூப்பிடுறதுக்காக மாமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னாரு. அவர் அசத்துறதுக்காக தான் இவ்வளவு அழகா கோலம் போடுறேன். அலங்கோலமாட்டு இருக்குது. பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். கையடா, உன் சைக்கிள் தட்டிக்கடா. நான் வட இந்தியாவிலையும் பார்த்திருக்கேன், தென்னிந்தியாவிலையும் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி ரங்கோலியை பார்த்ததே இல்ல. இது ரங்கோலியா? என்ன ரங்கோலி நாட்டுக்கோலின்னு இருக்க? இது என்ன மாதிரி படிச்சவங்களுக்கும் கலைக்கண்ணோட பாக்குறவங்க தான் தெரியும். உங்ககிட்ட இருக்கிறது கலைக்கண்ணா? எங்க கொஞ்சம் காட்டுங்க. அம்மா அதை கொஞ்சம் கொண்டாங்க. என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? நானும் வட ஆப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன், தென்னாப்பிரிக்காவிலையும் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கலர் காண்டாமிருகத்தை பார்த்ததே இல்லடா. ஐயோ, ஒண்ணுமே தெரியலையே. யோ சும்மா இருங்கயா, என் மாமா வராரு. ஐயா வாங்க. ஐயா யாரு வருது? ஏய் ராஜ்குமார் வர்றாரு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்னது? நான் பால்காரனுங்க, இவன் தபால்காரனுங்க. வந்து பாவ கண்ணு தெரியாது போல இருக்கு. அம்மணி கோலம் போட்டுட்டு இருந்தது, டப்பாக்குள்ள விழுந்தாங்க. கோலமா? மாமா இங்க. எப்படி இருக்கு கோலமா?
இந்த மாதிரி கோலம் போட்டு என் மனசு கஷ்டப்படுத்திடாத. சரி வர கோலம் போடாது எவ்வளவு பெரிய தப்பு பாத்தீங்களா? மாமனை பிடிக்க எத்தனையோ வழி இருக்கு. என்னைய வழி? பெறாவிடு தூதுதான். பெறாவிடு தூதா? அஞ்சல மாமன் வளர்க்கார வெண்புறா, அத சொல்றேன். அந்த புறா மாமை வீட்டுல இருந்து வைதேகி வீட்டுக்கும், வைதேகி வீட்டுல இருந்து மாமை வீட்டுக்கும் ஒரு பெரிய போக்குவரத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. அந்த போக்குவரத்தை உங்க பக்கமா திருப்பணும். யோ, நிஜமாவே இது சூப்பர் ஐடியாயா. இதுக்கு இந்த 500 ரூபாய். 500? ஐயோ, ஏய் வீரசாமி, ஏய் அஞ்சல, வைதேகி அனுப்பிச்சலா? இது என்ன? மாமா, நான் கோயிலுக்கு வருகிறேன். அம்மா, நான் தோப்புக்கு போறேன். அம்மா, நீ பொட்டு வச்சிருக்கிறப்போ உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். ராஜா, இப்படி மல்லிப்பூ கொட்டி விட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காத. ஏன்? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஏமா அப்படி சொல்ற? உன் கண்ணு என் மேல பட்டுக்கிட்டே இருக்கணும், உன் நெத்தி போட்டு என் கண்ணத்துல ஒட்டிக்கிட்டே இருக்கணும். நான் அதுக்கு சொல்லலடா, நீ சிரிக்கும் போது கண்ணத்துல குழி விழுத, அதை பார்த்து இந்த ஊர் கண்ணே பட்டுடும் சொல்ல வந்தேன். அட என்னம்மா, ஏமா நான் சிரிக்கும் போதெல்லாம் என் கண்ணத்துல பொட்டு வைக்கிறியே, உன் நெத்தியில அப்பா பொட்டு வைக்கும் போது நீ எப்படி சிரிச்ச? என்ன மாதிரி கணக்கு குடி செல்வி, போறா மாட்டிக்கிட்டியா? அம்மா, அஞ்சலை தூக்கிட்டு போறா. ஏய் அஞ்சல, நில்லு, இங்க வாடி. உனக்கு ரொம்ப லொல்லா போச்சு. இது என்னன்னு தெரியுமா? செல்வி எழுதின லெட்டர், மாமனுக்காக ஸ்பெஷலா எழுதின லவ் லெட்டர். இத ஒழுங்கா கொண்டு போய் மாமன் கிட்ட சேர்க்கிற, புரியுதா? எங்கடி ஓடுற வெள்ள கழுத? வா. அது எப்படி கரெக்டா வைதேகி வீட்டுக்கு மாத்திரம் போற நீ? நான் கொடுத்தா மாத்திரம் வாங்கிக்கவா மாட்டேங்கிற? இத ஒழுங்கா மரியாதையா மாமன் கிட்ட குடுக்கற. நான் உன்னையே பார்த்து பின்னாடியே வந்துகிட்டு இருப்பேன், புரியுதா? குடுக்கல இந்த குச்சி பேசாது, முனியப்பனோட அருவாதான் பேசும். குழம்பு வச்சிடுவேன், ஜாக்கிரதை. செல்வி அஞ்சலே தூக்கிட்டு போயிட்டான். என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்க வேண்டாமா? யார் என்ன செஞ்சாலும் அஞ்சல தன்னோட காரியத்துல தான் கண்ணு கருத்துமா இருப்பா. என் காதல மண்ணிய போடுறேன். என் மனசு பிடிச்ச இடத்துல தான் அஞ்சல ஒட்டுவா, இல்லனா என்கிட்டே திரும்ப வந்துருவா. பாத்தியா, சொன்னேன்ல. லெட்டர் காணா, மீண்டும் தோல்வியா? அஞ்சல, திருப்பி என் கையில கிடைச்ச நீ சூப்பு தாண்டி. பால் தமிழ் பால் என்ற நினைப்பால் வந்த மலை பால், பால் கழுதை பால். ஐயா வணக்கம். நில்றா, இது என்னடா இது கோலா? எருமாட்டுக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உடம்பெல்லாம் வெள்ளையா இருக்கு, மூஞ்சி மட்டும் தாரடப்பா மாதிரி இருக்கு. சார் கொஞ்சம் ஜாக்கிரதை பேசுங்க, நான் ஒரு தேசியவாதி, அதனால அப்படி போறேன். ஊருக்குள்ள கொடி ஏத்துறாங்கல்ல. கொடியா? ஓ அந்த கொடியா? கொடி ஏத்துற இடத்துல ஒரு குள்ளர் அடிக்க என்னடா வேலை? அங்க மிட்டாய் கொடுப்பாங்களே. முட்டாயா? சார் ஏன் சார் கேவலப்படுத்துறீங்க? இந்த நாட்டை கேவலப்படுத்துறது நீங்களா நானாடா? ஏதோ முதல்ல சுதந்திரம் வாங்கின அன்னைக்கு கொடி ஏத்தி முட்டாய் கொடுத்தாங்க, வாங்கி தின்னீங்க, ஓகே. அதுக்கப்புறம் வருஷம் அவங்களும் முட்டாய் கொடுத்துட்டே இருக்கிறாங்க, நீங்களும் வாங்கி தின்னுட்டே இருக்கிறீங்க. பாத்துக்கவே மாட்டீங்களா? ஒரு ஜிலேபி மைசூர் பாக்கு ரேஞ்சுக்காவது நாட்டை வளர்த்துடுங்கப்பா. நாங்க என்ன திங்க மாட்டேன்னா சொன்னோம், அவங்க கொடுத்தா தானே. டேய், நம்ம பாட்ட முப்பாட்ட வெள்ளக்காரன் கொடியை இறக்கிட்டு நம்ம கொடியை ஏத்துறதுக்கு உசுரையே கொடுத்தாங்க. நீங்க என்னடானா தம்மா துண்டு முட்டாய்க்கு தெரு தெருவா லோலோன்னு அலையறீங்க. திருந்துங்கடா டேய். ஐயா, இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணை நீங்க திறந்துட்டீங்கயா. உன் கண்ணனை துருப்பிடிச்ச இரும்பு பெட்டியா பீரோவா நான் திறக்கிறதுக்கு? இப்ப இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு தேசிய உணர்வு வந்துருச்சியா. இப்போ ஒரு நிமிஷத்துல நீ மனுஷனே இல்ல தெரியுமா? அதை விடுங்கய்யா, என் உடம்பு துடிக்குதுயா. இந்த தேசத்துக்காக, இந்த நாட்டுக்காக நான் ஏதாவது ஒண்ணு செய்யணுமையா. ஒண்ணே ஒண்ணு நீ செய்யலாம். சொல்லுங்கய்யா. இந்த நாட்டை விட்டே ஓடி போய். என்னங்கய்யா? அதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை, நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, நாட்டு ஜனங்களை பிடிச்சிருந்த தரித்திரமே ஓடி போச்சுன்னு நினைப்பாங்க. நான் மிட்டாய் வேண்டி வந்து பேசிக்கிறேன். டேய், அங்க முட்டாய் கொடுக்க மாட்டாங்க, அது கோவில் திருவிழாவுக்கு காப்பு கட்டுக்கு ஏத்துற கொடி. விபூதி தான் கொடுப்பாங்க. உடம்பெல்லாம் வாங்கி பூச்சிட்டு வா.
மாடுகளே பிடிச்சு பழக்கப்பட்ட சுந்தரபுரி ஜனங்களுக்கு பாலப்பட்டி காளை அடக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். என் ராஜகாளை அடக்கிறதுக்கு உங்க ஊர்ல ஆம்பளையே இல்லையா? ஒரு பையன், ஒரு ஆம்பளை. யுவராஜ், உன் காளையை நான் அடக்கிறேன். கூட மானம் இருக்கு, எங்க ஊர் பொண்ணுங்கள் கூட வீரம் இருக்கு. எங்க ஊர் பொண்ணுங்களோட சேலை கட்டுறது கூட உனக்கு யோகியதை இல்லை. ஞாபகம் வச்சுக்கோ. ஐயா, 2 அண்டாள தண்ணி கொதிக்க வை. தேய்ச்சிக்கு என்ன கொண்டா? ஐயா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, என்ன தேய்ச்சி குளிக்க கூடாது. நல்ல விஷயத்துக்கு தான் நானும் கிழமையும். நான் சாஸ்திரத்துக்காகவோ சம்பிரதாயத்துக்காகவோ தலைமுழுகல. சுந்தரபுரி ஜமீன்ல எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை கழுவிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள நுழைவேன். அந்த ராஜகுமாரன் தம் மண்ணுக்கும் மானம் இருக்கு என் மானத்தையே வாங்கிட்டான். சேலைக்கு கூட வீரம் இருக்கு என் வீரத்தையே சோதிச்சுட்டான். அந்த ராஜகுமாரன் மண்ணோட மானத்தை நான் வாங்கி ஆகணும். ராஜபுத்தன, ஏன் அப்படி செஞ்சீங்க? கொலை செய்யற அளவுக்கு அப்படி என்ன நடந்து போச்சு? இவன் பேத்தி அவனுக்காவது முந்தி விரிச்சிருப்பா. அது வெளியில தெரிஞ்சா சந்தி சிரிச்சிருமேன்னு இவனே அவளை வெட்டி சாச்சிருப்பான். அத பாருங்க, அவன் மூஞ்ச பார்த்தா தெரியல. நிறுத்துங்க. யாருகிட்ட என்ன பேசுறோம் தெரிய வேணா தங்கராசு. அறிவு கிட்ட தரமா ஏதோ பேசிட்டு. தாத்தா, என்ன உங்க தோல்ல போட்டு வளர்த்த பாசம் உண்மைன்னா நடந்த உண்மைய என்னன்னு தைரியமா என்கிட்ட சொல்லுங்க.
ஊரோட பேரை காப்பாத்த, இந்த மண்ணோட மானத்தை காப்பாத்த எனக்கு வேற வழியே தெரியல ராஜா. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்களை கை தண்டிச்சு பொண்ணுங்க மேல சுண்டு விரல் பட்டா கூட இந்த ராஜகுமாரன் விட மாட்டான். சுந்தரி பால், சுந்தரி பால். என்ன சுந்தரி, நல்லா இருக்கிறியா? நானும் நல்லா இருக்கேன், என் வீட்டுக்காரரும் நல்லா இருக்காரு. அந்த நாயை பத்தி நான் கேட்டனா? நீ நல்லா இருந்தா நம்ம ஊருக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. அதான் சொன்னேன். ஏ மாரிசாமி, என்னடா மச்சானுக்கே பால் ஊத்த போற? மச்சானாவது போச்சானாவது வயசுக்கு வந்த பொண்ணு அடுத்த ஊர் கட்டி வச்சுட்டு அப்புறம் எதுக்கு பாலுக்கு வர்றீங்க? பரவாயில்ல, எனக்கு ஊத்து. உனக்கு ஒரு நாளைக்கு பால் ஊத்துறேன்டா, சொந்த பந்தத்தோட வந்து. அம்மணி தபால் உங்க வீட்டுக்காரர் இருக்காரா? ஓடிட்டாரு. ரொம்ப வசதியா போச்சு. எனக்கு வந்து தபாலா? இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வந்துச்சு. நீ ஏன் வச்சுக்க. மணியாடு வேணும்னா என்கிட்ட கேளு, நான் தர்றேன். மணியாடுறா? நான் வரட்டுமா? வாங்க. அன்புள்ள மான்விழியே, ஆசையில் ஓர் கடிதம் நான் கைகளில் எழுதவில்லை. கையில் எழுதலன்னா டைப் பண்ணிருப்ப. என்னது டிராபிக் ஜாமு? இவர் பிரிட்டிஷ் இளவரசர். இவர் வரும்போது நாங்க பன் பட்டர் ஜாம் பண்ணிட்டோம். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு 500 ரூபாய் மணி ஆர்டர் கொடு. பஞ்சத்துல கொடுக்கறதுக்கு வராமல அங்க மட்டும் கொடுப்பியா? போட்டச்சிங்க கேட்டா மட்டும் பொதுக்கு பொதுக்குன்னு எல்லாமே கொடுக்குறீங்க. ஆமா, சைடுல என்ன ஸ்டெப்னி? ஆமா, இது பெரிய டாடா சீரா, இதுக்கு ஸ்டெப்னி வேற. நானும் பாத்துக்கிட்டே வர்றேன். நான் பாலுன்னு போனா நீ பின்னாலேயே தபால்னு வர்ற. நான் போற வீட்டுக்கெல்லாம் பின்னாலேயே ஃபாலோ பண்றேன். 1.25 ரூபாய் சைக்கிளை வச்சிட்டு சைடுல ஒரு பைய ஊருக்குள்ள குப்பாடுற மாதிரி இருந்துகிட்டு ரொம்ப லோடு பண்றிய. இந்த பார் மகனே, வார ஒட்ட கட் பண்ணிடுவேன். போடா. நீங்க போங்க. நீ போடா. நீங்க போங்க. பால். சே, இது சுத்தம் இல்ல தம்பி. பால் தபால். டீ. இப்ப என்ன பண்ணுவ? காபி, ரோஸ் மில்க் எல்லாம் நாளைக்கு தர்றேங்க. ராசப்பு, ராசப்பு. என்னடா பம்பிக்கிட்டு வர? ராசப்பு, உனக்கு உடம்புல எங்கெல்லாமோ மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். ராசப்பு, மூஞ்சி. ராசப்பு, உங்க பெரிய மாமாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னடா சொல்ற? அதனால வைதேகி கம்பங்காட்டுக்கு காவலுக்கு தனியா போக போகுது. அவதான்டா வீர மரத்தி. அம்மா விட்டா சிலைய வச்சிருக்க போடுங்க. ராசப்பு, நான் என்ன சொல்ல வந்தேன், ஏன் சொல்ல வந்தேன் தெரிய வேணாமா? என்னன்னு சொல்லி தொலை. காட்டுக்கு வைதேகி காவல். அப்படி என்றால் வைதேகிக்கு யார் காவல்? எலும்பா? தோழா, எலும்பு தோழா. அவ்வப்போது நல்ல யோசனைகள் கூறுகிறாய். நான் அடிதான் சொல்லுகிறேன். அவளுக்கு நான் தான் காவல். அப்படியா? ஆமா செல்வியம்மா,
உன் மாமன் காவலுக்கு போறத வைதேகி எப்படியே தெரிஞ்சுக்கிச்சு. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிற காரணத்தை சொல்லிக்கிட்டு தானும் காவலுக்கு போறதாக திட்டம் போட்டிருக்கு. வைதேகி காவலுக்கு போனா என்ன ஆகும்? காதல் ஆகும். காதலானா என்ன ஆகும்? உங்க காதல் காலி ஆகும். காதலா காவலா காலியோ. கம்மங்காட்டுக்கு மாமன் காவல்னா மாமனுக்கு நான் தாயா காவல்? பாத்துறேன். டிங்கிரி டக்கடிங்காலா. ஐயோ மாமா. செல்வி, நீயா? நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? நான் உனக்கு காவல் காக்க வந்த மாமா. யாருக்கு யார் காவல் காக்குறது? போ, வீட்டுக்கு போ. போன டிங்கிரி டக்கடிங்காலா. செல்வி, கோயிலுக்கு வந்தியா? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். என்னையா? என்னம்மா விஷயம்? நீ மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறியா? இந்த பாரு, நான் என் மாமனை கட்டிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால ரெண்டுல ஒண்ணு நாமளே முடிவு பண்ணிக்கலாம் தான் நான் உன்னை பார்க்க வந்தேன். இப்படி உட்கார். காசு வச்சிருக்கியா? 1 ரூபி. 1 ரூபா. செல்வி, வேண்டாம் செல்வி. எதுக்கு இந்த விளையாட்டெல்லாம்? சாமி காசு சுண்டி போட்டே முடிவு பண்ணிக்கலாம். செல்வி, பூ விழுந்தா மாமா எனக்கு, தலை விழுந்தா மாமா உனக்கு. புரியுதா? வேண்டாம் செல்வி. சின்ன வயசுல இருந்தே நம்ம 2 பேரும் இப்படிதானே. உனக்கு பிடிச்ச சாமியை நீ வேண்டிக்க, எனக்கு தெரிஞ்ச சாமியை நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ரெடி? 1 2 3. குப்புசாமி, தங்கசாமி, வெள்ளிசாமி, பொண்ணுசாமி, தண்ணி கொண்டு வரேனே. பொண்ணுசாமி, இன்னும் வேற என்ன சாமி? ₹1. இந்த ₹1 காசை சுண்டி போட்டு முடிவு பண்ற அளவுக்கு இந்த மாமா உங்க 2 பேருக்கும் கேவலமா போயிட்டான். எந்திரிக்க 2 பேரும். நான் மட்டும் சரியான நேரத்துல வரலன்னா என் நிலைமை என்ன இருக்கும்? எப்படி? பூ விழுந்தா உனக்கு, தலை விழுந்தா? தலை விழாது. விழாதான். இத சுண்டி விட்டு முடிவு பண்ண வேண்டியவன் நான். ஆளாளுக்கு சுண்டி விட்டு இருந்தீங்கன்னா இந்த ராஜகுமாரன் என்ன இடிச்சுவாய் நினைச்சீங்களா? எங்க போறீங்க? வீட்டுக்கு. வீட்டுக்கு முடிய பாரு, நோண்டிடுவேன். அந்த உண்டியல் எடு. எடே, அத அங்க போய் மாட்டு. இது எங்க இருந்து எடுத்த? உண்டியில இருந்து குளிக்க எடுத்தேன். உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா சாமி காசு உண்டியல்ல இருந்து எடுத்து எனக்காக சுண்டுவே? இது மட்டும் தானே இருக்கு, வேற எதுவும் இல்லையே? இது உள்ள போடு. பாத்திரியம்மா, வீட்டுக்கு போ. இப்ப வரும் அப்ப வரும்னு நம்மளால ரொம்ப காலமா எதிர்பார்த்துட்டு இருந்த காவா தண்ணி நம்ம ஊருக்கு வரப்போகுது. கலெக்டர் ஐயா தாசில்தார்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காரு. இந்த கால்வாய் செல்வராஜ் ஐயா நிலத்துலதான் ஆரம்பிக்குது. அதுக்கான நிலத்தையும் செல்வராஜ் ஐயா தான் கொடுத்திருக்காரு. இதுக்கு மேல நம்ம சேனாபதி ராஜா 500 ஏக்கர் நிலத்தை இந்த கால்வாய்க்காக கொடுத்திருக்காரு. ராசப்பு, தரிசா கிடக்கிற இந்த பூமி எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல காவா தண்ணி பாஞ்சு நஞ்சியா செழிக்க போகுது, கொளிக்க போகுது. பேசுறதும் புரிய மாட்டேங்குது. நான் என்னடி பண்ணி தொலைவேன்? ஏன் இப்படி அடிக்கிறீங்க? ஏமா இப்படி குழந்தைய போட்டு அடிக்கிறீங்க? இதுக்கு காதும் கேட்க மாட்டேங்குது, வாயும் பேச தெரியல. இத வச்சுக்கிட்டு நான் என்னையா பண்ணுவேன்? பாருங்க, காது கேட்டாதான் குழந்தைக்கு பேச வரும். முதல்ல காது கேட்கறதுக்கான வழியை பாருங்க. நேரா டவுன் ஆஸ்பத்திரி போங்க, டாக்டர் ராஜா ரவி பாருங்க. நான் அனுப்பிச்சேன்னு சொல்லுங்க, அவர் எல்லாம் பாத்துக்குவார். இந்தாங்க, இத வச்சுங்க. வாங்கிக்கணுமா? பாப்பா, அம்மா கிட்ட போ. என்னம்மா இது? எப்ப பார்த்தாலும் இந்த புறா கிட்ட லெட்டர் எழுதி அனுப்பிக்கிட்டு இது எங்கே கொண்டு போய் விடுமோ தெரியல.
சீக்கிரமா எல்லாமே நல்லபடியா முடியணுங்கிறதுக்காகத்தான் இதை அனுப்புறேன். இத பாருமா, நீ செய்து எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எதுவுமே விளையாட்டு ஆடக்கூடாது. என் விளையாட்டுத்தனத்தை எல்லாம் நான் விட்டுட்டேன். என் மாமனுக்கு பிடிச்ச மாதிரி புடவைய கட்டிக்கிட்டு கருப்பராய சாமி கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். கருப்பராயன் சாமி கோயிலுக்கா? எதுக்குமா? என் மாமா எனக்கு கிடைக்கணும் தான். இந்த கோலத்துல மட்டும் மாமா என்ன பார்த்தாரு, டிங்கிரி டக்க டிங்காலதான். நான் இவ்வளவு நாளா நம்பி போறது சாமி கிட்ட, ஆனா இன்னைக்கு நம்பி போறது என் மாமன் கிட்ட. நான் இது வரைக்கும் மாமா கிட்ட வாய் திறந்து எதுவுமே கேட்டதில்லை. இன்னைக்குதான் முதல்ல கேட்க போறேன். அதுக்கு அவரு ஓ குடுக்கறேன்னு சொல்லுவாரு. அப்படின்னா உன்னையே குடுமாமான்னு கேட்பேன். அதுக்கு அவர் என்ன சொல்ல போறாரோ தெரியல. நிச்சயமா மாமா என்னத்தான் கட்டிக்குவேன்னு சொல்லுவாரு. ரெண்டுல ஒண்ணு தெரியாம வரமாட்டேன். நான் வரும்போது மாமா மனசோட தான் வருவேன். கோயிலுக்கு போறவங்க தேங்காய் பழத்தோட தான் போவாங்க. இது என்ன கூட நிறைய பூ? நான் கோயிலுக்கு போக வரல மாமா. பின்ன இத்தனை நாளும் நான் கருப்பராயன் கிட்ட வாய் திறந்து கேட்ட வரத்த இப்ப என் மனசுக்குள்ளேயே உங்ககிட்ட கேக்குறேன். அது நீங்க தான் கொடுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் நான் வேண்ட சாமி கருப்பராயனா இருந்தாலும் எனக்கு வரம் கொடுக்கிற சாமி நீங்க தானே மாமா. இந்த கூடையில இருக்கிற சிகப்பு வெள்ளை பூவுல ஒரு பூவை நீங்க எடுக்கணும். அது நான் நினைச்ச பூவா இருக்கணும். அம்மா, ஆரம்பமும் ஒண்ணு இருந்தா முடிவுன்னு ஒண்ணு இருக்கும்ல. தாய் தாயே, ஐயோ கருப்பராயா, இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்டதில்ல. இப்ப முதல் தடவையா கேட்க போறேன். நான் என் மாமா மேல உசிரியா வச்சிருக்கேன் கருப்பராயா. என் மனசு பூராவும் என் மாமன் தான் நிறைஞ்சு இருக்காரு. ஆனா அவரு மனசுல நான் இல்ல, வைதேகி தான் இருக்கான்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. என் மனசுல இருக்கிறத இப்ப நான் உன்கிட்ட சொல்ல போறேன். என் மாமா ஆசைப்படியே வைதேகிய என் மாமா கூடவே சேர்த்து வச்சுட்டு என் மாமனையும் வைதேகியையும் நீதான் சேர்த்து வைக்கணும். நான் உன்கிட்ட கேட்க வந்தது வேற, இப்ப கேட்டுட்டு நிக்கிறது வேற. நான் ஒன்னும் அழல. மாமா மனசுல இடத்த புடிச்சிட்டு வான்னு சொன்னா பெருசா விட்டு கொடுத்துட்டு வந்து நிக்கிற. நீ வேணா விட்டு கொடுக்கலாம், ஆனா என் மனசுல நான் கட்டி வச்சிருக்கிற கோட்டைய யாருக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். புரியுதா? இத பாருமா, எங்க அண்ணன் வீட்டுக்கு மருமகளா போற உரிமை உனக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த வைதேகியை விட நீ எந்த விதத்துல கம்மியா போயிட்ட? உன் கண்ணுல பட்ட இடத்தெல்லாம் வாங்கி போடுற அளவுக்கு நம்ம கிட்ட ஆஸ்தி இல்லையா, அந்தஸ்து இல்லையா? பணம் காசை வச்சு மண்ணில் இருக்கிற இடத்தை தான்ப்பா வாங்க முடியும். மாமா மனசுல இருக்கிற இடத்தை எப்படிப்பா வாங்க முடியும்? ஓ மாமா மனசை எப்படி மாத்துறதுன்னு எனக்கு தெரியும். சட்டம் போட்டு பூ பூத்ததா சரித்திரமே இல்லப்பா. உன் அப்பா மனசு வச்சா பூ மட்டும் இல்ல, பூவை காயாக்க முடியும், காய கனியாக்க முடியும், அதை உன் கையில கொடுக்க முடியும். கதவை நல்ல தாப்பா போட்டுக்கு தாயி. அண்ணா, என்னம்மா? நீ இல்லாதப்ப யாராவது வந்தா? நான் இல்லாதப்ப எவன் இந்த வீட்டு பக்கம் வர மாட்டான். உன் தலைக்கு மேல ஒரு ஈ காக்கா பறந்தாலும் சரி, வீச்சருவா வீராசாமி தங்கச்சின்னு சொல்லு, அது ரெக்கைய மலைக்கிட்டு மண்டி போட்டு தாயி வர்றேன். பால் ஊட்டி வளர்த்த கிளி, பழம் கொடுத்து பார்த்த கிளி. பால் பால்
இது தமிழ் பால். ஏங்க இவ்வளவு நேரம்? இப்ப நீ என்ன பாட்டு பாடுன? பேசுனீங்க. பேசுனியா? இல்ல, நீ பாடுன. உன் குரலே குயில் மாதிரி இருந்தது. குடு சொம்ப. கை காட்டும் கண்ணுமணி, கொஞ்சம் முகம் காட்டு முத்துமணி, காட்டாதே வளையல் கைய ஆட்டாதே, வெளியில் வா பசுங்கிளே. பாரமணி, நான் ஊருக்கே பால்ல தண்ணியை கலந்து ஊத்துறேன். ஓ ஒருத்திக்கு மட்டும்தான் என் மனசையே கலந்து ஊத்துறேன். பத்திரமா பிடிச்சுக்கோ. வாங்க கலெக்டர் சார், வாங்க. என்ன ஊர் ஜனங்களா ஒண்ணா சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? என்ன சார் இது? அன்னைக்கு நீங்க தானே இந்த ஊருக்கு கால்வா வெட்டுறதுக்கு நிலம் தரேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு மாட்டேன்னு சொல்றீங்களே சார். ஓ, அத சொல்றீங்களா? கலெக்டர் சார், அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில சரின்னு சொன்னேன். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில மாட்டேன்னு சொல்லல, முடியாதுன்னு சொல்றேன். ஐயா, நீங்க காவா வெட்ட நிலம் தரேன்னு சொன்னதுல இருந்து எங்க கஷ்டமெல்லாம் தீருன்னு நம்பிட்டு இருந்தோம் ஐயா. நான் இப்பவும் மாட்டேன்னு சொல்லலையே. நான் சீதனமா வாங்கின நிலத்தை சீதனமாவே கொடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னையா அப்படி பாக்குறீங்க? உங்களையே போய் என் பொண்ணுக்கு சம்பந்தம் பேசிட்டு வர சொல்றேன். ராஜகுமாரன் மட்டும் என் பொண்ணை கட்டிக்கிறேன்னு உங்க முன்னால ஒரு வார்த்தை சொல்லட்டும். இந்த ஊருக்கு காவா வரும், உங்க நிலமெல்லாம் நஞ்சையா மாறும். கலெக்டர் சார், நீங்க பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ்ல இருங்க, முடிவை இவங்களே வந்து சொல்லுவாங்க. வாடா. என்னப்பா சொல்றீங்க? ராஜகுமாரியா, கரெக்டா எவ்வளவு சொல்லியும் செல்வராஜையா கையெழுத்து போடலீங்க. நீங்க சொல்ல போற ஒரு வார்த்தையில் தாங்க எங்க தலையெழுத்தே இருக்கு. ஏன் மச்சான் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு? ஐயா, நாங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியும் செல்வராஜையா ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்க. காவா வெட்ட அன்னைக்கு நிலம் கொடுக்கறேன்னு சொன்னவர் இப்ப மாட்டேங்கிறாரு. ராஜகுமார் ஐயா, காஞ்சி போன எங்க வயிறும் ஒட்டி போன கண்ணமும் நல்லா இருக்கணும்னா அது உங்க கையில தான் இருக்கு. ராஜகுமார் ஐயா, கூலி வேலை செஞ்சே குனிஞ்சு நிக்கிற நாங்கெல்லாம் நிமிந்து நிக்கணும்னா அது உங்களால தான் முடியும். உங்க வார்த்தையில தான் ஐயா எங்கள மாதிரி ஏழைங்க வாழ்க்கையே இருக்கு. நீங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு வார்த்தை என்ன, எத்தனை வார்த்தை வேணாலும் சொல்றேன். ஆனா என்ன சொல்லணும்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. எப்படி பேசாம இருந்தா எப்படி? நான் என்ன சொல்லணும் சொல்லுங்க. அத நான் சொல்றேன். கொஞ்சம் வாங்க மாமா. செல்வி, என்னது? மாமா, இந்த ஊர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கல்ல? ஆமா, கண்டிப்பா. அப்படின்னா நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு இந்த ஊர் ஜனங்க முன்னாடி சொல்லணும். என்ன சொல்ற? நான் பொய் சொல்றேன். என்ன பொய் சொல்றியா? ஆமா மாமா, பொய் தான் சொல்றேன். என்னை எப்படியாவது உங்களுக்கு கட்டி வைக்கணும்னு எங்க அப்பா ஆசைப்படுறாரு. அதுக்காகத்தான் காவா வெட்ட கையெழுத்து போடாம ஜனங்க வாழ்க்கையோட விளையாடுறாரு. நீங்க என்ன கட்டிக்கிறேன்னு சொன்னாதான் எங்க அப்பா காவா வெட்ட சம்மதிப்பாரு. நீங்க ஜனங்க மேல வச்சிருக்கிற பாசம் உண்மைன்னா அவங்க உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை பொய்யிடக்கூடாது மாமா. எதுக்காக இந்த ராஜகுமாரன் பொய் சொன்னதில்ல? இனிமேலும் பொய் சொல்ல மாட்டான். சொல்லித்தான் ஆகணும் மாமா. ஒரு தடவை காவா வெட்டிட்டா அது எந்த சட்டத்தாலையும் மாத்த முடியாது. சத்தியமா சொல்றேன் மாமா, நீங்களும் வைத்தியரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நான் கழுத்தை நீட்டினா தானே மாமா நீங்க தாலி கட்ட முடியும். நீங்க சொல்ல போற இந்த பொய்யில தான் இந்த ஊரோட எதிர்காலமே இருக்கு. மாமா, மாமா. நீங்க சொல்ல போற இந்த பொய்யில தான் இந்த ஊரோட எதிர்காலமே இருக்கு. என் மாமா ஆசைப்படி நான் செல்வியை தான் கல்யாணம் பண்ணி போறேன்னு போய் சொல்லுங்க. மாப்பிள, எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு நல்லா தெரியும்
ஜனங்களை பார்த்த உடனே உங்க மனசு மாறிடும்னு. அதனாலதான் வரத்துக்கு முன்னாடியே கையெழுத்த போட்டு கலெக்டர்ட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் சந்தோஷம் தானே? அக்கா 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 வள்ளி எப்படி ஓடி வர? அந்த ராஜகுமார் மாமா உங்களை தானே கட்டி போறேன்னு சொன்னாரு. இப்போ ஊர் ஜனங்க முன்னாடி அந்த செல்வியை தான் கட்டி போறேன்னு சொல்றாரு. சொல்ற சாமி மேல சத்தியமா சொல்றேங்க, செல்வி அக்காவை தான் கட்டிக்க போறாரா? அப்படியே சொன்னாரு. ஆமாக்கா அப்படியே சொன்னாரு. ஆமாக்கா அப்படியே சொன்னாரு. ஆமாக்கா. எப்ப மாமா அப்படி ஒரு வார்த்தை சொல்லிச்சோம், அதுக்கப்புறம் நான் உசுரோட இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. அந்த கருப்பு ராய்கிட்ட 4 வார்த்தை கேட்டுட்டு பக்கத்துல இருக்கிற பழங்கணத்துல விட்டு நான் சாக போறேன். மாமா வந்திருக்கா பாருமா. வைதேகி தம்பி, நீ செல்விய கட்டுக்கிறேன்னு சொன்ன உடனே இப்படி பண்ணிக்கிட்டாளேப்பா. இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்கதான் நானும் திருடுறேன். டேய், இவ்வளவு நாள் என் ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்த, இப்ப என்கிட்டயே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பார்க்க வந்த பொண்ணு நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? எவன்டா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கவன்? மச்சான் மச்சான் மச்சான். ஓ, நீங்க தான் என் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்கேயும் பொண்ணு? மச்சான், 2 பேர்ல யாரு மச்சாங்கிறத நான் தான் முடிவு பண்ணணும். வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுறீங்க. வீட்டுல விஷயம். ஆமா, வாங்க பின்னால. டேய், அந்த பொண்ணு கிடப்பான்னு மனப்பால் குடிக்காதடா, கழுதப்பால் குடிச்ச கருங்காட்டேரி. உன்ன மாதிரி பால் பிச்சுற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மனப்பால் குடிக்காத. உன் மூஞ்சி நிறைய கரியலி தான் பூச போறா. என்னடா சிரிக்கிற? நான் வயசுல பெரியவன். பொண்ணு எனக்கு தான். அப்ப 60 கல்யாணம் பண்ணிக்கங்க. டேய், பொண்ணு நான் இவனுக்கு பார்க்க வரல, எனக்கு. இங்க பாருங்க,
நான் படிப்புல ஒசந்தவன். எங்க தஞ்சாவூர் பெரிய கோபுரத்து மேல நின்னு படிச்சியா? என்கிட்ட விளையாடாதீங்க. நான் வீரத்துல புலி. கொட்டை எடுத்துதா எடுக்காததா? எடுத்ததுதான். நான் அந்த புலி சொல்ல, பாய் புலி சொன்னேன். நான் மட்டும் என்ன சாம்பார்ல கரைக்கிற புலி தான் சொன்னேன். நான் பெண்களை தாயா மதிக்கிறேன். நாங்க மட்டும் என்ன நாயாவா மதிக்கிறோம்? டேய், ஏதோ பேசுறதுக்காக நாய பேசிட்டு இருக்காத. நேரத்தை கடத்தாத, நல்ல விவரமா பேசு. எனக்கு தான் அவ இல்லத்தரசி. நான் தான் அவளுக்கு இல்லத்து அரசன். டேய், நான் ஒருத்தங்க இருக்கேங்கறத மறந்து வளவளம் பேசிக்கிட்டீங்களா? மச்சான், விழுந்துறாதீங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு மாப்பிள்ளைன்னு தேர்ந்தெடுக்க கூடிய உரிமையை என் தங்கச்சிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அவ பார்த்து யாரு கழுத்துல மாலை போடுறாளோ அவன் தான் மாப்பிள்ளை மருமகன். சரியா? இதுவரைக்கும் வீரத்துக்காக வானத்தையே பார்த்து விரைச்சிருந்த வீச்சருவா இப்ப முத பாசத்துக்காக தரையிறங்குது. இப்பாச மலர அந்த பவள மல்லிய, பாரிஜாத பூவ, அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு வர்றேன். அது வரைக்கும் சத்தமே வரப்படாது. மேகலை, மணி மேகலை. நிச்சயமா அந்த மாலை எனக்கு தான். டேய் தபால் டப்பா, நீ வச்சிருக்கிறது பேர் மூஞ்சியாடா? இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான். அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க. அக்கா, பொண்ணு வருது. மேகலை, மணி மேகலை, என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. இருக்காதுங்களா பின்ன? சிரிடா சிரி. என்ன ஆச்சு? பண்ணிட்டியாடா தங்கச்சி? இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு கணவனா தேர்ந்ததுக்கு தாய். ஓம்மா. அம்மா, அம்மா தாயே, என்ன காப்பாத்துமா. என் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீணாக்கிடாதம்மா. கால்ல விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான்னு சொல்லி மனப்பால் குடிக்காத. நாய, நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன்? நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன். அம்மா, நான் ஒரு படிக்காதவம்மா. பால்ல தண்ணி ஊத்துன பாவி, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டால, உடம்பு பூரா சொறி சரக்கு, வியாதியோ வியாதி. என்ன கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா. பாருமா, என் தம்பியை கட்டிக்குமா. அண்ணி சரிப்படி கொடுங்க. இப்ப நீ எதுக்கு அவளை அண்ணி? நீங்க தானே கட்டிக்க போறீங்க. அப்ப அண்ணி தானே. நான் ஏன் கட்டிக்கிறேன்? தங்கச்சி அண்ணி. நான் ஒரு மோசமான தபால்காரன். நான் தபால் கொடுத்தா உருப்படவே உருப்படாது. நான் தந்தி கொடுத்தா எல்லாரும் செத்து போயிருவாங்க. மணியாடுற பூரா அப்படியே அமைக்கிருவேன். என்னால கவர்மெண்ட் கிரம்ப லாஸ். அதனால வயசுல மூத்தவர், இந்த மண்ணில் பிறந்த மாணிக்கம், அவரை கட்டிக்கம்பா. அம்மா, நான் ஒரு பேமானிமா. நான் ஒரு புறம்போக்குமா. நான் ஒரு சோமாரி. அம்மா, நான் ஒரு கேப் மாறி. நான் ஒரு மொல்ல மாறி. ஐயோ, நான் ஒரு தெல்ல மாறி. நான் ஒரு முடிச்சாவிக்கு. நான் சந்தையில பொறுக்கி. நான் ஒரு கோளாறு. உட்கார கீழ தள்ளி உட்கார்ற. தங்கச்சி, உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை சொல்றாங்க. இந்த ரெண்டு தெய்வத்துல ஏதாச்சும் ஒரு தெய்வத்துக்கு மாலையை போட்டு நீயே தேர்ந்ததுக்கு தாய். போமா, தைரியமா போ. கிரேட் எஸ்கேப். மாப்ள, என் மணிமேகலை கண்ணில இருந்து கடலவு கண்ணீர் வந்தால் சரி, அதுவும் சாவுக்காகத்தான் வரணுமே தவிர அவ வாழ்க்கையில வரப்படாது. ஏன் சிரிக்கிறீங்க? நீ செத்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு மாலை விழும்னு நினைச்ச. இப்போ உனக்கு மாலை விழுந்தா என்ன அர்த்தம்? நீ ஒரு போனமுன்னு அர்த்தம். அட பாவி, இந்த துக்கத்திலே உனக்கு எப்படா சிரிப்பு வருது? இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சே சிரிச்சேன். யாரு? எம்மாடி செல்வித்தாயே, என்ன நேரத்துல இங்க நிக்கிறீங்க? இல்ல, பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன். வழியில இந்த வயிறு ஏன் எங்க கிடக்குதுன்னு பார்த்தேன். வயிறா? நான் பாத்துக்கிறேன், நீங்க வீட்டுக்கு போதாயே.
என்ன இவ்வளவு நீளமா இருக்கு? என்ன இது? கடையில வச்சிருந்தாலும் நல்ல விலைக்கு போகும். அனுமார் வாழ்வாரு நீண்டுகிட்டு போகுதே, பக்கத்து ஊர் வந்துரும் போல் இருக்க. யாரா என் மேல கால் வச்சது? வீச்சர்வா வீராசாமிடானா? வீசிடுவா வீசி. நாளைக்கு உங்க ஊர்ல புதுசா திறக்க போற கால்வாயில வெடி வச்சிருக்கோம். நாளைக்கு உங்க ஊரே குண்டோட கைலாசம். அது நான் இருக்க வரைக்கும் நடக்காதுடா. மாமா 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 செல்வி எப்படி ஓடியாரு? புதுசா கட்டின காவாயை உடைக்க யாரோ வெடி வச்சிட்டு இருக்காங்க. தடுக்க போன வீரசாமியும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ராசப்பு கால்வாய்க்கு வெடி வச்சுட்டாங்க. நீ போய் அதை பாரு, நான் இவங்கள பாத்துக்கிறேன். உனக்கு எந்த நேரத்துல எதை செய்யணும்னு இல்ல? ராஜகுமார உன் தங்கச்சியை கட்டிக்க மாட்டாங்கிறதுக்காக நீதான் கால்வாவுக்கு வெடி வைக்கிறது காரணம்னு ஊர் முழுக்க பேசிக்குது. சும்மா நிறுத்துக்கம்மா. விட்டா நீங்களே என்ன போலீஸ்ல மாட்டி கொடுத்துருவீங்க போல இருக்கு. அறிவு கிட்ட ஊர் ஜனங்க தான் என்ன நம்பாம பேசுறானுங்கன்னா நீ அவங்களோட சேர்ந்து ஒத்து உதிரியா? உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா. என்னடி தெரியும்? உன் அண்ணன் பையன் பொண்ணை கட்டிக்கல, சொன்ன வார்த்தையை காப்பாத்தல, காட்டுல பறக்க விட்டுட்டான். அது உனக்கு தப்பா தெரியல. ஊர்ல எவனோ சொன்னாங்கிறதுக்காக என் பையனை குத்தம் சொல்றியா? அப்பா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த ராஜகுமாரன் தான். செல்வியை கட்டிக்கிறேன்னுட்டு கால்வாய்க்காக நிலத்தையும் வாங்கிக்கிட்டு நம்மளையே கவ்வாத்து அடிக்க விட்டான். நமக்குள்ளாரே சண்டையும் மூட்டி விட்டான். செல்வி கழுத்துல தாலி கட்டுறானா இல்லையான்னு அவனை இல்ல, அவன் அப்பனை கேட்கிற விதத்துல கேட்கிற. கொடுத்த வாக்குப்படி ஏழை வாழன்னு கூட பார்க்காம எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. அது என் கடமைப்பா. இந்த மாதிரி என் முன்னாடி ஒரு நல்ல காரியம் நடக்கிறது எனக்கு தானே பெருமை. உன் பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல, உன் பேத்தி கல்யாணத்துக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்க போறேன். அதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணியா? என்னப்பா தங்கராசு? தம்பி, உங்களுக்கு என்னாச்சு? சும்மா நிறுத்துக்கையா. ஊர் ஜனங்க முன்னாடி வச்சு பேசின விஷயத்தை ஊர் ஜனங்க முன்னாடி தான் தீர்த்துக்கணும். அன்னைக்கு இதே ஜனங்க மத்தியில உன் மவன் ராஜகுமாரன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுறன்னு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி எவையா பொண்ணு கேட்டு வருவான் சொல்லியா? கொடுத்த வாக்குப்படி என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம உன் மவன் சுத்திக்கிட்டு இருக்கிறான்.
நீ ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் தாலி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிற. உனக்கு வெக்கமா இல்ல? வர வெள்ளிக்கிழமைக்குள்ளார உன் மவன் கட்டுற தாலி என் தங்கச்சி கழுத்துல ஏறல. என்ன நம்ம செல்வீரன் தங்கராசு ஐயாவோட செருப்படுத்த காமிச்சு அவமானப்படுத்திட்டாங்க. சடங்குங்கிற பேர் அந்த கொடுமையை எப்ப நிறுத்த போறீங்க? என் அம்மா நெத்தியில இருக்கிற குங்குமத்தை நான் அழிக்க விட மாட்டேன், அழிக்க விட மாட்டேன். ஏம்மா, ஊரு கண்ணு பட்டணுங்கிறதுக்காக நான் சிரிக்கும் போதுல என் கண்ணத்துல போட்டு வைப்பிய. இப்போ உன் மேல யார் கண்ணுமா பட்டுருச்சு? இந்த புள்ள சிரிக்கவே கூடாதுங்கிறதுக்காக அவன் பொட்டு அழிச்சிட்டியா? சொல்லுமா, சொல்லு. எனக்கு உங்க புள்ள கேக்குறாரு, அதுக்கு நான் என்னங்க பதில் சொல்றது? சொல்லுங்க சொல்லுங்க ஐயா, இந்த பாலப்பட்டு ஜமீன்ல எண்ணெய் கட்டு போட்டவங்க கையை இரும்ப விட உறுதியாகும்னு சொல்லுவாங்க. பரிபூர்ணமா குணமாயிடுச்சுங்க ஐயா. நான் வர்றேனுங்க. வாங்க. ரொம்ப நன்றி யுவராஜ். என்ன தங்கராஜ், உங்களை நம்ம வீட்டு வரைக்கும் வரவழைச்சு கைக்கு கட்டு போட்டதுக்கு காரணமே நாம 2 பேரும் கை குலுக்கணும்னு தான். கை கொடுங்க. பாருங்க தங்கராஜ், நமக்கு தெரிஞ்ச ₹1,00,000 தானமா கொடுக்கலாம். ஆனா தெரியாம 5 பைசா கூட ஏமாறக்கூடாது. உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த ராஜகுமாரை ஏமாத்திட்டான்னு கேள்விப்பட்டேன். அவன் முறிச்சது உங்க கையை மட்டும் இல்ல, உங்க உறவையும் சேர்த்துத்தான். முறிஞ்சு போன உறவை நினைச்சு கவலைப்படாதீங்க, தொடர போற உறவை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இந்த யுவராஜுக்கு முறிஞ்சு போன கையை மட்டும் இல்ல, உடைஞ்சு போன இதயத்தையும் ஒட்ட வைக்கிற சக்தி உண்டு. நான் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, ஆஸ்திலையும் அந்தஸ்திலையும் அந்த ராஜகுமாருக்கு நான் எந்த விதத்திலையும் சலைச்சவன் இல்லை. புரியுதுங்களா? என்ன நான் சொல்றேன்? யுவராஜ், பாலப்பட்டி ஜமீன் யுவராஜ், அவன் தான் உனக்கு மாப்பிள்ள. இத நான் மட்டும் சொல்லல, எல்லாரும் சேர்ந்து தான் சொல்றோம். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. நீ நினைக்கிற மாதிரி அந்த யுவராஜ் சாதாரண ஆள் இல்ல. அந்த பாலப்பட்டி ஜமீனுக்கு அவன் தான் ராஜா. அவனை மீற யாராலையும் முடியாது. உன் மாமனை விட 2 மடங்கு வசதியில வசந்தவன். அவன் நினைச்சா இந்த ஊரைய விலைக்கு வாங்க முடியும். அப்படின்னா என்ன விக்கிறதா முடிவு பண்ணிட்டீங்களாப்பா? பைத்தியம் மாதிரி பேசாத.
நீ எதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு வசதியான இடம் வேணுங்கிறதுக்காக என் வாழ்க்கைய பாழாக்க பாக்குறீங்களா? இது பாருங்க, நான் என் மனசுல நினைச்சது என் மாமனை மட்டும்தான். அவர் இவ்வளவு சோகத்துல இருக்கும்போது என்ன எப்படி கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க? அவரோட சோகம் தீர்ற வரைக்கும் என் வாழ்க்கையில சந்தோஷமே கிடையாது. ஆமா, அவன் பெரிய யோக்கியன். ஊர் ஜனங்க முன்னாடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பொய் சொல்லி ஏமாத்தன வந்தானடி அவன். இல்ல, அவர் பொய் சொல்ல. அவரு பொய் சொல்ல வச்சதே நான் தான். உங்க சுயநலத்துக்காக எனக்கு மாமனை கட்டி வைக்கணும் திட்டம் போட்டீங்க. ஆனா காவா வெட்டத்துக்காக ஊர் ஜனங்க மாமனை நம்பி வந்தப்போ நான் தான் கட்டாயப்படுத்தி மாமனை பொய் சொல்ல வச்சேன். என்ன தைரியம் இருந்தா பெத்த அப்பனையும் கூட பிறந்த அண்ணனை ஏமாத்திருப்ப. இது வரைக்கும் உன் பேச்சதான் நாங்க கேட்டுட்டு இருந்தோம். இனிமே நாங்க சொல்றதுதான் நீ கேட்கணும். ஐயோ டேய் நில்லுடா டேய், பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு மப்டில அலையற உன துப்பி போட்டு அடிச்சு போடுடா டேய். ஐயோ காப்பாத்துங்க, இந்த முரடைக்கு இருந்து காப்பாத்துங்க. டேய் கழுத புலி, உன் சாவு என் கையில தான்டா. ஐயா ஐயா ராஜபுர ஐயா, ஐயா காப்பாத்துங்க ஐயா. மாப்ள யார வட்டனா? அண்ணே சொல்லுங்க. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க ஐயா, நீங்க ஒத்துமையா இருக்க சொன்னீங்க. அந்த ஒத்துமை இந்த நாய் குறைச்சிட்டான் ஐயா. எனக்கு வந்த ஒரு நல்ல தந்திய இந்த பையன் மறைச்சு வச்சிட்டான் ஐயா. தந்தி வந்துச்சா? ஆமாங்க ஐயா, 6 மாசத்துக்கு முன்னாடி இவங்க பாட்டி நான் சாகிறதுக்கு முன்னாடி நீ வந்தா 10 லட்சம் ரூபாய் சொத்தை நான் எழுதி வச்சிருன்னு தந்தி போட்டாங்க ஐயா. அதையே அவர்கிட்ட கொடுக்கல. இவர் தான் சொன்னாரு, இந்த ஊர்ல யாருக்காவது தந்தி கொடுத்தீங்கன்னா உன்னை வெட்டி விடுவேன்னு மிரட்டினாருங்க. அதனாலதான் கொடுக்கல. இனிமே இந்த ஊருக்கு தந்தியே வரக்கூடாது. அப்படி வந்துச்சுனாங்க மறைச்சு வை. அப்ப என் கடமையை எப்படியா வெளிப்படுத்துறது? மறைச்சு வச்சு வெளிப்படுத்துங்கடா. அது மட்டும் இல்லங்க, இவருக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி கூட ஒரு தந்தி வந்துச்சு. அட பாவி, அதுல வந்தது சொத்தெல்லாம் கோயிலுக்கு எழுதி வச்சுட்டு இவங்க பாட்டி செத்து போச்சுட்டு வந்துச்சு. அத கூட இப்பதாங்க நான் மறைச்சு வச்சு வெளிப்படுத்துறேன். மணிமேகலை, மணிமேகலை அழாதம்மா அழாத. அந்த பால்கார் கண்ணு பற்ற. தங்கச்சி கால்ல செருப்பு கூட இல்லாம 7 மாச கர்ப்பிணி ஏமா நடந்து வந்த? ஏன் ஒரு கை வண்டியில் உட்கார வச்சு நீ முன்னால எடுத்துட்டு போ, உன் மாப்பிள பின்னாலே பிச்சை எடுத்துட்டு வரட்டும். இது நல்லா இல்லாமா? இத என்னைக்கு நான் நல்லா இருக்குன்னு சொன்னேன்? ஐயா நல்லா பாருங்க, அண்ணன் அங்க பாருங்க, தங்கச்சி மாப்பிள, பத்தாவதுக்கு இது ரெண்டுக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புள்ள ஒண்ணு பிறக்க போகுது. அது என்ன ரேஞ்சில பிறக்கும்னு நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு போறது நல்லதுங்க. சொல்லி வாய மூடல, அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு. போங்கடா, ஆளுக்கு ஒரு தெருவுக்கு போய் நாயா பேயா அலைங்க. தங்கச்சி வெயில் அடிக்காதமா, கருத்துருவேன். சம்பந்தம் பேச வர சொல்லி நீங்களே சொல்லி அம்சத்துக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். உட்காருங்க. என் பொண்ணை நீங்க கட்டிக்கிறதுல எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா ஒரு கண்டிஷன். ரொக்க எவ்வளவு நகை எவ்வளவுன்னு கணக்கு போட்டு சொன்னீங்கன்னா நாங்க அசத்திடுறோம். இல்லப்பா, இந்த யுவராஜுக்குன்னு சில மரியாதைகள் இருக்கு. ஒண்ணு, உங்க பொண்ணு கட்டின சேலோட மட்டும்தான் இங்க வரணும். 2, உங்க பொண்ணோட கல்யாணம் இந்த மண்ணுல தான் நடக்கணும். 3, கல்யாணத்துக்கு அவசியமான செலவையெல்லாம் நீங்க எதுவுமே செய்ய வேணாம். எல்லா ஏற்பாடுகளையும் நானே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்ப பத்திரிக்கை அடிச்சு சொந்தக்காரங்களையாவது கூப்பிடலாம்ல மாப்ள? 38 பட்டி ஜனங்களும் வரணும், வந்து என்ன வாழ்த்தணும். என்ன சாதிக்கலாம்னு நினைக்கிறேன்? நான் வாழ்ந்து மட்டும் என்ன மாமா சாதிக்க போறேன்? செல்வி, நீ வாழ வேண்டிய பொண்ணு. அவசரப்பட்டு உன் சந்தோஷமான வாழ்க்கையை கெடுத்துக்காது. உன் அப்பா அம்மா எது செஞ்சாலும் உன் நல்லதுக்காக தான் செய்வாங்க. புரியுதா? மாமா, பிடிக்காத ஒருத்தன் கூட வாழறதை விட சாகிறதே மேலன்னு நான் நினைக்கிறேன். செல்வி, ஏன் மாமா, உங்க மனசுக்குள்ள ஒருத்தன் நினைச்சிட்டு இருக்கீங்களே, அவளை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னொருத்தைய கல்யாணம் பண்ணிக்க உங்களால முடியுமா? அது நடந்ததுன்னா இந்த கல்யாணமும் நடக்கும். இப்ப நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க மாமா. ஆனா இன்னொருத்தன் கட்டுற தாலி என் கழுத்துல ஏறும் போது யாராலையும் என்ன காப்பாற்ற முடியாது.
நாம வீடு தேடி வந்திருக்கோம், வாங்கன்னு சொல்ல யாருமே இல்ல. வாங்க. யாரா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்களை உட்கார வச்சு பேசுறது தான் அந்த ராஜகுமாரனோட பழக்கம். கருங்க. என்னடா இந்த யுவராஜ் நடந்ததெல்லாம் மறந்துட்டு வந்திருக்கானேன்னு பாக்குறீங்களா? இனிமே நடக்க போறத நீங்க மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான். வரத்தவரி ஒரு பொண்ணோட மானம் பறி போறதை இந்த மண்ணும் நீங்களும் அனுமதிக்க மாட்டீங்க. அதனால நானே நாளும் கிழமையும் பார்த்து ஒரு பொண்ணு மேல கைய வைக்க போறேன், முறையோட தான். என்னடா இதெல்லாம் இங்க வந்து சொல்லணும்னு பாக்குறீங்களா? என்ன பண்றது, நான் கட்டிக்க போறது உங்களோட முறை பொண்ணாச்சே, செல்வி. அதான் பத்திரிக்கை வச்சு அழைச்சிட்டு போறான்னு வந்தேன். எதையுமே முறைப்படி செஞ்சா தானே உங்களுக்கு பிடிக்கும். நான் பத்திரிக்கை வைக்கிறதே உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான். உங்களுக்கு வச்சா ஊருக்கே வச்ச மாதிரி. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும், வந்து வாழ்த்தணும். அங்க வந்தா தான் எங்க மண்ணோட பெருமை என்னன்னு நானும் காட்ட முடியும். எதுக்குடா என் வீட்டு முன்னாடி கூட்டம் போட்டு நிக்கிறீங்க? என்ன விஷயம் சொல்லுங்கடா. ஐயா, நம்ம ஊர் மானத்தை வாங்க வந்து அந்த பாலப்பட்டி ஜமீனோட சம்பந்தம் பேசிட்டு வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அந்த அயோக்கியனுக்கு பொண்ணு கொடுக்குறீங்கன்னு தெரிஞ்சதுல இருந்து இந்த ஊர் சனமே தவிச்சு போய் நிக்குதுங்க ஐயா. அத கேட்கறதுக்கு நீங்க யாரா பிச்சைக்காரன் நாய்களா? என் பொண்ணை கட்டிக்கிறேன் ராஜகுமாரன் பொய் சொன்னா நீங்களும் காவா வெட்டிக்கிட்டீங்க. என் பொண்ணை கட்டிக்கிறான்னு ஒரு வார்த்தை ராஜகுமாரன் கேட்டீங்களாடா? இது என் சொந்த பிரச்சனை. போங்கடா. இன்னும் இங்கே நின்னுகிட்டு இருந்தீங்க, மரியாதை கெட்டு போயிடும். முடியுமா பால்? செல்வராஜையா பண்ண பால நாங்க இனிமே வாங்க மாட்டோம். நீ போய் வேற இடத்த பாரு. இந்த பாரியா, இந்த ஊரு மானத்தை வாங்க வந்த பாலப்பட்டி ஜமீனுக்கு பொண்ணை கொடுக்க போறாரு உங்க செல்வராஜையா. அவர் பண்ண பால நாங்க வாங்க மாட்டோம். ஏன்னா மானம் ரோஷம் சூடு சொரணை எங்களுக்கு இருக்கு. அம்மா, நீ கூட என்ன காப்பாத்த மாட்டேங்கிற, கெஞ்சி கேக்குற. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா. இன்னும் எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்காக இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? நேரமாச்சு, கிளம்பு. நான் செத்தாலும் சாவனை தவிர கண்ணனுக்குலாம் கழுத்து நீட்ட மாட்டேன். என்னடி அதிக பசிக்குத்தனமா பேசுற? நம்ம வீட்டு வாசப்படி ஏறி என் கைய முறிச்சானே ராஜகுமாரன், அவன் மூஞ்சில கரிய பூச தாண்டி இந்த கல்யாணமே இதை எந்த கொம்பனாலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஜாக்கிரதை. வாடி வாடி. இழுத்துக்கிட்டு போகலாம். போ. அத்தா அத்தா, நீங்க தான் அத்தா காப்பாத்தணும். நான் யாரை காப்பாத்தணும்? அத்தா, செல்வராஜ் ஐயா கட்டாய கல்யாணம் பண்றதுக்காக செல்வியை கதற கதற கார்ல தூக்கிட்டு போறாரா அத்தா. அந்த பொண்ணோட நிலைமை பார்த்து எங்களால தாங்கிக்கவே முடியல அத்தா. அம்மா, நான் போய் சொன்னதே நினைச்சு நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க ராசப்பு மனசை மாத்தி செல்வியை காப்பாத்துறது உங்க கையில இருக்கு. ஊர் ஜனமே உங்க பின்னால வர்றோம். நீங்க தான் அத்தா ஒரு நல்ல முடிவை சொல்லணும். ஐயா, எங்க குடும்பம் கெடக்கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்க. இப்போ செல்வியோட வாழ்க்கை கெட்டுடக்கூடாதுன்னா உங்களை பார்க்க வந்திருக்கோம். ராஜா, ஏற்கனவே நாங்க ஒரு பொண்ணை இழந்துட்டோம். இன்னொரு பொண்ணையும் இழக்கிறதுக்கு நாங்க தயாரா இல்ல. ஐயா, நம்ம ஊர்ல வீசுற காத்துல கூட கரபடியாதுன்னு சொல்லுவாங்க. அநியாயமா அந்த பொண்ணு வாழ்க்கையில கரபடிய போகுதுங்க ஐயா. நீங்க மனசு வச்சா தாயா காப்பாத்த முடியும். ராசப்பு, இந்த ஏழை ஜனங்களுடைய நிலத்தை எல்லாம் நஞ்சி ஆக்கிப்புட்டு உங்க வாழ்க்கையை பாலைவனம் ஆக்கிறதுக்கு நாங்க ஒருபோதும் சம்மதிக்க மாட்டோம். ராசப்பு, சம்மதிக்க மாட்டோம். ஐயா,
இத கொஞ்சம் பாருங்கய்யா. என்ன எழுதியிருக்குன்னு படிச்சு பாருங்கய்யா. ஐயோ யாரே காப்பாத்துங்களே, வைதேகி அக்கா கிணத்துல வந்து சாக போறாங்க, யாரே காப்பாத்துங்களே, சாக போறாங்க, காப்பாத்துங்களே, வைதேகி அக்கா கிணத்துல வந்து சாக போறாங்க, காப்பாத்துங்களே. இந்த ஊமை குழந்தை எழுத படிக்க ஆரம்பிச்சதுல இருந்து வைதேகி வைதேகின்னு எழுதிக்கிட்டே இருந்துச்சு. ஏதோ விளையாட்டுக்கு தான் எழுதுன்னு நான் நினைச்சேன். ஆனா இப்பதான் புரியுது, வைதேகி இறந்த அன்னைக்கு கருப்பராயன் கோயில்ல நடந்ததை இவ பாத்திருக்கா. ஐயா என்ன மன்னிச்சிரு கருப்பராயா. எப்பவுமே விளையாட்டா கூட போய் சொல்லாத என் மாம முதல் தடவையா போய் சொல்றதுக்கு நான் காரணமாயிட்டேன். என்ன மன்னிச்சிரு கருப்பராயா, என்ன மன்னிச்சிரு. என் ஆசைப்படி மாமாவையும் வைதிகையும் சேர்த்து வைக்கிறது உன் கையில தான் இருக்கு. அவங்களை யாராலையும் பிரிக்க முடியாதபடி நீதான் பாத்துக்கணும். எந்த குழப்பமும் இல்லாம அதை நீதான் நிறைவேற்றி வைக்கணும் கருப்பராயா. எனக்கு சாதகமான முடிவு எடுத்தேன்னு சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள முடிவை மாத்திட்டேன். எப்படி உன் ராஜகுமாரன் பிரியப்பட்ட எதையுமே நான் விட்டு வைக்க மாட்டேன். செல்விய கட்டிக்கிறேன்னு ஒரு பொய்ய சொல்லிட்டு வாழ்நாள் பூரா வருத்தப்பட்டு இருக்கியே. இப்ப அந்த பொய்ய உண்மையாக்குறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ராஜா. அந்த பொய்ய உண்மையாக்கிட்டு தான் நீ என் மூஞ்சில முழிக்கணும். அப்பதான் எனக்கும் பெருமை, உங்க அப்பாவுக்கும் பெருமை. கட்டி வாழ போற அளவுக்கு தாயா கெட்டி மேளம். தாலி கட்டி வாழ வைக்க கூட்டிட்டு வரல இவள. தாலி கட்டாமலேயே மானத்தை வாங்கத்தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். பொண்ணு வீட்டுக்காரங்க அவசரப்படாதீங்க. 38 பட்டு ஜனங்களை எதுக்கு வரவழைச்சுன்னு தெரியுமா? சுந்தரபுரி ஜமீன்ல எனக்கு ஏற்பட்ட அவமானத்தை துடைக்கத்தான். அன்னைக்கு ராஜகுமார வாழ்க்கையே சொன்னானே, அவங்க ஊர் மண்ணுக்கு தான் வீரம் இருக்கு, அவங்க ஊர் பொண்ணுக்கு தான் மானம் இருக்குன்னு. இப்போ இந்த இடத்துல ஏன் மண்ணுல இந்த பொண்ணோட மானத்தை வாங்க போறேன். இதான்டா இந்த மண்ணோட அழகு. வாமா, இந்த விரல் கூட உன் உடம்புல படாம உன் மானத்தை நான் எடுக்க போறேன். அதான் இந்த யுவராஜுக்கு அழகு. உன் உடம்புல இருக்க துணியை உரிச்சு இந்த ஊர் ஜனங்க கண்ணுக்கு விருந்து வைக்க போறேன். உச்சாதனா மாதிரி. இது கலியுக மகாபாரதண்டி. உன்னை காப்பாத்த எந்த கண்ண வரான் பாக்குறேன். Hey!
ராஜகுமாரன் எவ்வளவு வேகமா வரான்னு? சாகறதுக்கு. அவன் இந்த பாலத்தை தாண்ட போறதில்ல. இந்த பாலத்துல காலை வச்ச உடனே பாலம் வெடிக்க போகுது. நீ அவன் கூட சேர்ந்து சாவ போறியா இல்ல என் கூட இருந்து சாவ போறியா? நீ முடிவு. அந்த ராஜகுமாரனோட சேர்ந்து சாவணும் நீ நினைச்ச. ஆனா இந்த யுவராஜ் கூட வாழ்ந்து சாவணும் ஆண்டவன் நினைச்சிட்டான். தொடவே கூடாதுன்னு நினைச்சேன், தொட வச்சிட்டீங்களடி. மன்னிச்சுங்க மாப்பிள்ள. அம்மா, எங்களுக்கு நீங்க தான் ஆரத்தி எடுக்கணும்.